15 தொகுதிகள் உறுதி. திமுகவுடன் கைகோர்த்த தேமுதிக. எடப்பாடிக்கு விழுந்த பெரிய இடி. அதாவது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடு பிடித்துள்ள நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நவம்பர் 12 கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்வரும் தேர்தலில் 15 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேல் ஒதுக்கீடு செய்யும் உறுதியான கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பலமாக குரல் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சிலர் முந்தைய அனுபவங்களின் அடிப்படையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பது குறித்து விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. நிர்வாகிகளின் இந்த கருத்தை கேட்டறிந்த திருமதி பிரேமலதா அவர்களின் விருப்பப்படியே கூட்டணி குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிகவின் இந்த 15 தொகுதி நிபந்தனை தமிழக கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அரசியல் கட்சிகள் தங்களின் கூட்டணி கணக்குகள், வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம், பரப்புரை என அடுத்தடுத்து தேர்தல் வேலைகளில் இறங்கியுள்ளன. குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கூட்டணி குறித்து ஜனவரி மாதம் அறிவிக்க இருப்பதாக ஏற்கனவே பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வட இந்தியர்கள் இங்கே வேலைக்கு வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமையை கொடுப்பதை நிச்சயமாக தேமுதிக ஏற்காது. அதேபோல் வாக்கு திருட்டு நடப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறிக்கொண்டே வருகிறார்கள். இது இன்றைக்கு மட்டுமா நடக்கிறது? சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தலை நாம் பார்த்துவிட்டோம். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன அராஜகம், முறைகேடுகள் நடக்கிறது என்பதை நாங்கள் கட்சி ஆரம்பித்த 20 வருடங்களாக பார்த்து வருகிறோம். எனவே இது பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அது இல்லை என மறப்பதும், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்று சொல்வதும் நாம் பல்வேறு வருஷமாக பார்த்து இருக்கிறோம். ஆனால் ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கூட்டணி குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், எங்களுடைய மாநாடு நடைபெறுவதற்கு 20 நாள்கள் இருக்கும்போது எங்களுடைய மாவட்ட செயலாளரையும் அழைத்து ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்போம். அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, யாருடன் கூட்டணி அமைக்கிறது, ஒட்டுமொத்தமாக தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி நிச்சயம் அமைப்போம். அனைத்து கட்சியின் நிலைப்பாடு என்பது என்ன என்று இன்றைக்கு கணிக்கவே முடியாது. அதனால் கூட்டணியை அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ, ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ இல்லை. மிக தெளிவாக, மிக மிக அறிவுபூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு நிச்சயம் மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டுமே இருக்கும் என்பதை இன்றைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்கிற ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்று விஜயகாந்த் பிரேமலதா கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் தேர்தல் திட்டங்கள் தொடர்பாகவும் கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அமமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தது. 60 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்ட நிலையில் வெற்றி பெற முடியவில்லை. எனவே இந்த முறை கூட்டணி குறித்து யோசித்து நடவடிக்கை எடுக்கும் நிலைக்கு கட்சி தள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் கூட்டணி நிலைப்பாடுகள் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் தேமுதிக கூட்டணி குறித்து வரும் ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன் அறிவிக்கலாம் அல்லது அதற்கு மேலும் கூட்டணி அறிவிப்பு தள்ளி போகலாம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
சூழ்நிலையை பொறுத்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் நாங்கள் இடம்பெறும் கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் பிரேமலதா உறுதிபட தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. பல்வேறு கட்சியினரும் தங்களது கூட்டணிகளை உறுதிப்படுத்தி வருகின்றனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்கள் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துவிட்டது. இன்னும் ஓரிரு மாதங்கள் இருக்கும் நிலையில் தேமுதிக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடந்தது. மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக 2005 செப்டம்பர் 14 அன்று விஜயகாந்த் தலைமையில் மதுரையில் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசியல் கட்சியின் விஜயகாந்த் இந்த நிறுவன தலைவர் ஆவார். மேலும் டிசம்பர் 16, 2023 அன்று சென்னையில் வியாழக்கிழமை நடைபெற்ற தேமுதிகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் நிறுவனர் விஜயகாந்தின் மனைவியும் அக்கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் 2011, 2016 சட்டமன்ற தேர்தல்களில் தேமுதிக தான் கிங் மேக்கர் கட்சியாக இருந்தது. தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற 3 மாநில கட்சிகள் திமுக, அதிமுக, தேமுதிக மட்டுமே. திமுக, அதிமுக என்ற இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மற்றொரு திராவிட கட்சியாக தேமுதிக அரசியல் களத்தில் இறங்கியது. நடிகர் விஜயகாந்தின் திரை அறிமுகம் மக்களிடையே பொதுவான இணக்கத்தை பெற்று தந்தது. நடிகராக இருந்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை துவங்கி தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். அதிமுகவின் டெபாசிட் இருந்தபோது அப்போது ஓடோடி வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கரம் நீட்டிய கட்சி தேமுதிக. அப்படி இக்கட்டான நேரத்தில் தங்களுக்கு தோள் கொடுத்த தேமுதிகவை தற்போது மிக எளிதாக ஒதுக்கி தள்ளி இருக்கிறது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் வென்ற திமுக கூட்டணிக்கு சவாலாக இருந்தது 2 தொகுதிகள். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி, மற்றொன்று தேமுதிக. 2024 ஒவ்வொரு கட்சிகள் வாங்கிய வாக்கு சதவீதம்: திமுக 24.93, அதிமுக 20.46, பாஜக 11.24, காங்கிரஸ் 10.67, நாம் தமிழர் கட்சி 8.10%, பாமக 4.31%, தேமுதிக 2.51% பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட தேமுதிகவின் கட்சி இன்னும் சில தினங்களில் திமுகவுடன் வலுவான கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற தகவல் தற்போது கசிந்த வண்ணம் உள்ளது. இது எடப்பாடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.